நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன தேவை நமக்கு? ஒரு வைராக்கியம். நீங்க வைராக்கியமாக ஆண்டவருக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் வைராக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க வைராக்கியமாக வாழும் பொழுதுதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்கிற வார்த்தை உங்களுக்கு நடக்கும். நம்ம ஏனோ தானோ என்று வாழ்ந்தோம் அப்படின்னா, உலகத்தினுடைய காரியத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக கிரியைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடும். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஜனங்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள்னா, அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு விரோதமானவர்கள். ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதற்கு எதிர்ப்பதமாக செய்கிறவர்கள். ஆண்டவர் வெளிச்சம் என்று சொன்னால் அவர்கள் இருள் என்று சொல்வார்கள். ஆண்டவர் நன்மை என்று சொன்னால் அவர்கள் தீமை என்று சொல்வார்கள். ஆண்டவர்